உலக பிரசித்தி பெற்ற மதுரை வண்டியூர் மாரியம்மன் மீனாட்சியம்மன் கோயிலில் தை மாத தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர் வழங்கிட கேட்கலாம். ஜான் கிறிஸ்டோபர், வணக்கம். தை மாத தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு அங்கு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது? முழு விவரங்கள். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் திருவிழாக்கள் நடைபெறும். அதன்படி இந்த வருடத்திற்கான தை மாத தெப்ப திருவிழாவானது தற்போது நடைபெற்று வருகிறது. வண்டியூர் தெப்பக்குளத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச திருவிழாவின் போது இந்த தெப்ப திருவிழாவானது நடைபெறும். இந்த ஆண்டிற்கான தெப்ப திருவிழா ஜனவரி 31 கொடியேற்றத்துடன் துவங்கியது. பின்னர் விழாவினை முன்னிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வர் பஞ்சமூர்த்திகளுடன் காலை மாலை என இரு வேளைகளிலும் சிம்ம வாகனம், குதிரை, ரிஷபம், யாழி, பல்லாக்கு உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளி சித்திரை வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பளித்து வந்தனர். இதனிடையே நேற்று மதியம் சிந்தாமணி பகுதியில் கதிரறுப்பு மண்டபத்தில் எழுந்தருளிய பின்னர் கதிரறுப்பு திருவிழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தைப்பூச பௌர்ணமி தினமான இன்று வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தில் அவர்கள் இருவரும் எழுந்தருளினர். இதனை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தெப்பக்குள பகுதியில் குவிந்தனர். இதனை முன்னிட்டு அதிகாலையில் மீனாட்சி அம்மன் அவுதா தொட்டில் வாகனத்திலும் சுவாமி வெள்ளி சிம்மாசனத்திலும் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளி விளக்குத்தூண், கீழவாசல், காமராஜர் சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக பக்தர்களுக்கு அருள் பளித்தபடி மீனாட்சி அம்மன் கோவிலின் உள்ள உப கோவிலான மதுரை மாரியம்மன் தெப்பக்குள பகுதியில் அமைந்துள்ள மரகதவள்ளி முதீஸ்வரர் கோவிலுக்கு வந்தடைந்தனர். பின்னர் அங்கு சுவாமிக்கும் அம்மனுக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளினர். நீர் நிரம்பி காணப்பட்ட தெப்பக்குளத்தில் சுவாமியும் அம்மனும் இருமுறை வலம் வந்தனர். பாரம்பரிய வழக்கத்தின்படி அனுப்பனடியை சேர்ந்த இளைஞர்கள் நீரில் மூழ்கி வடம் பிடித்து தேரினை இழுத்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து சுவாமியும் அம்மனும் தற்போது மைய மண்டபத்தில் எழுந்தருளியுள்ளனர். மீண்டும் இன்று இரவு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளி இரவு ஒரு முறை தெப்பத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சி தருவர். இந்த நிகழ்வினை காண மதுரை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் இங்கு வந்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி, ஜான் கிறிஸ்டோபர்.